ஹாய். இப்போ முருங்கைக்காய் சீசன் அது வந்து நிறையா கிடைக்கிறதுனால அதில் ஒரு சூப் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு நினைக்கிறேன். முருங்கைக்காய் சூப்புக்கு செய்ய வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, அதனுடைய பேசிக்கு எந்த சூப்புக்குனாலும் கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக போட்டோம்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ எடுத்திருக்கீங்க? ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்திருக்கேன். தேவையானது முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய், தக்காளி பழம் 1, வெங்காயம் கொஞ்சம், சும்மா ஒரு வெங்காயம் 3 சின்ன வெங்காயம். ஆமாம், இது வந்து பெரிய வெங்காயமும் போடலாம். வெள்ளைப்பூண்டு 2 இது நறுக்கி போட்டிருக்கு. அப்புறம் மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி. கடைசியில் நீங்கள் இறக்கும்போது பட்டர் சும்மா ஒரு 2 இதை அப்படி துருவி போட்டிங்கனாலும் சரி தான், இல்லை நல்லெண்ணெய் 2 ட்ராப் போட்டாலும் சரி தான். சரியா? இதில் தண்ணி நல்லா ஊற்றுவோம். பிறகு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவாங்க. இதை கழுவி வச்சுருக்கேன், போட்டேன். மஞ்சத்தூளை முதல்ல போட்டுருவோம். மஞ்சத்தூள். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த இது சூப்புனாலும் முதல்ல தக்காளி பழத்தை போட்டுருவேன். அதனால் தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலை கடைசியில் போடுவோம், பூண்டு, மிளகு வந்து நம்ம வேகும்போது போடுவோம். அந்த எல்லாமே முழுசாக போடுற மாதிரி அதையும் முழுசாக போட்டு அதனுடைய இது இறங்கிட்டு அப்புறம் சூப்பாக ஆன பிறகு பெப்பர் தூள் தூவி, சீரகமெல்லாம் சீரக தண்ணிலாம் குடிப்பாங்க மலையாளத்துக்காரங்க. அது மாதிரி நம்மளும் இது சீரகம் போட்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு போட வேண்டாம். நல்லா வந்து தண்ணிக்குள்ளே எல்லாத்தனுடைய சுவையும் ஒன்று சேரும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அதுவும் சேர்ந்துக்கிடும். அதை கொதிக்கட்டும். கொதிக்கட்டுமா இல்லை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சா பிறகு இல்லை, கொதி வர ஆரம்பிச்சிருச்சுல. இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேருக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை நான் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுருவோம். இல்லை இப்போது ப்ரெக்னென்ட் லேடி வந்து இப்போ பொண்ணு இருக்கிறா, நான் லேடி சொல்லக்கூடாது, எனக்கு அது பொண்ணு தான். அது ப்ரெக்னென்ட் பொண்ணு இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு தண்ணி போதும். அவளுக்கு மட்டும்தான் சூப் வைக்க போகிறோம் அப்படின்னா தண்ணி போதும். ப்ரெக்னென்ட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து டெய்லி ஒரு சூப்பு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லையா, வெங்காயம், தக்காளி பழம், மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, அதை மட்டுமாவது போட்டு சாப்பிடுங்க. பாசிப்பருப்பு போட்டு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு முருங்கைக்காய், ஒரு நாளைக்கு ஆல் வெஜிடபிள்ஸு, எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்ஃபேக்ட் நம்ம கத்திரிக்காய் கூட போடலாம். கத்திரிக்காய் போட மாட்டோம் பொதுவாக சூப்புக்கு, சொல்கிறேன் இருக்குன்னா நம்ம அவியலுக்கெல்லாம் போடுற மாதிரி. நம்ம இப்போ கடைசியில் வந்து சூப் வந்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டாம். நீங்கள் ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ்லாம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஆனால் சீரகம், பெப்பர் வந்து முழுசாக கொஞ்சம் வேக விடுறது நல்லது. கொஞ்சம் லேசாக ஒரு இந்த வரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அது அப்படியே அடங்கிடும். இது வந்து இப்போ ஒரு சத்தம் வந்தால் போதும். அப்புறமா இறக்கி ஒரு சத்தம் வந்துருச்சு. நான் எடுத்துட்டு இந்த நேரத்தில் வந்து நான் லேசாக உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு சரியாக இருக்குது, போதும். கருவேப்பிலையும் போட்டுருவோம். கொத்தமல்லி செடி இருந்து போடணும்னு நினச்சிங்கன்னா அதையும் போடுங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இருத்து தண்ணியை குடிக்க போகிறேன்னாலும் ஓகே, இல்லை இப்படியே சாப்பிட, இல்லை நீங்கள் இந்த காய்கறியோடு எடுத்து சாப்பிட போகிறேன்னாலும் ஓகே. இது இன்றைக்கி ரசம் வைக்கல, இதை ரசமாக வச்சு சாப்பிட போகிறேன்னாலும் அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தக்காளி பழத்தோட புளிப்பு இருக்குது, புளியெலாம் நீங்கள் போடாதீங்க. எதுவுமே இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளைங்கள்லாம் புளி கட்டாயம் போட வேண்டாம். நீங்கள் சூப்பே சாப்பிடுங்க.
இதை வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஆமாம், இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். பண்ணிட்டோம்னா கிளியராக இருக்கும்ல உங்களுக்கு. இன்னும் வெஜிடபிள்ஸில் முருங்கைக்காய்க்குள்ள சத்துக்கெல்லாம் ஒழிஞ்சிருந்ததுன்னா அதையும் நோண்டி எடுத்துருவோம். எடுத்துட்டு நல்லா இது இப்போ பல்ப் எல்லாத்தையும் இறக்க போகிறீங்க. இறக்க போகிறேன். நான் பல்ப்பு பூராத்தையும் புளிச்சு எடுத்துட்டேன். என்ன இது இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 11 மணிக்கு போட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் வச்சுருந்து குடிங்க. அவனில் ஹீட் பண்ணி. ஆமாம், அவனில் ஹீட் பண்ணி குடிங்க. இல்லை நீங்கள் வந்து சும்மா உங்கள் ஃபேமிலிக்காக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி ஆளுக்கு ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு சூப் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் நம்ம ஏற்கனவே வேக போட்டதுனால கொஞ்சமாக போட்டுக்கணும் பெப்பர் பவுடர். ஆமாம், ரொம்ப காரமாக வேண்டாம். இதில் நீங்கள் இப்போ பட்டர் வச்சுருக்கீங்க, சால்டட் பட்டர் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் போடுங்க. நான் இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் வந்து அந்த ஒரு ஷைனிங்காக இருக்கும், அதுக்காகத்தான். அந்த இதுக்காகத்தான். இப்போ சூப்பர் சூப் ரெடி. இதில் வந்து நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அந்த இது போடலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு குக்கிங் இதில் நான் போட்டு காமிக்கிறேன். எலும்பு சூப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே. இது முருங்கைக்காய் சூப்பு, டொமேட்டோ சூப் தனியாக போடுவோம், கேரட்டு அந்த மாதிரி போட்டு நீங்கள் அது மாதிரி நீங்கள் பிரியப்பட்டு செய்யலாம். ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ்னால் சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாவில் எல்லா காய்கறி இது வச்சுன்னா எல்லாத்துலேயும் சும்மா ஒரு சரங்கு அள்ளி போட்டு வேக போட்டு அந்த கட் பண்ணதை 4 நாளைக்கு வச்சுக்கிடலாம், ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கிடலாம். வச்சுட்டு நீங்கள் போட்டு சாப்பிடுங்க.